ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு சுட்டி பையன் இருந்தானாம். அவன் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட். ஆனா அவனுடைய எய்ம் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவன் டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சுருவான். ஆறு போற வழியில, அதாவது அதுக்கு பேரலான ரோட்ல டெய்லியும் காலையில ரன் பண்ணுவான். எவ்வளோ தூரம் எவ்வளோ பெஸ்ட் குடுக்க முடியுமோ டெய்லியும் ரன் பண்ணுவான். விடாமுயற்சி அவன்கிட்ட இருந்துட்டே இருந்துச்சாம். ஆனா, இவன் த்ரூ அவுட்டா ரன் பண்ணியும் கூட குட்டி குட்டி ரேஸஸ் அப்பப்போ நடக்குமாம் ஸ்கூல்ல. ஆனா எல்லாத்துலயுமே 2ண்ட், 3 தான் வருவானே தவிர, ஃபர்ஸ்ட்டு வந்ததே கிடையாதாம். அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, "ரன்னிங் அப்படிங்கிறது உனக்கானது இல்ல போல. நீ டைம வேஸ்ட் பண்ணாத. வேற ஏதாவதுல ட்ரை பண்ணு. நீ ஜெயிப்ப" அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவன் கண்டுக்கவே இல்ல. மறுபடியும் அடுத்த நாள் வந்து அதே மாரி காலையில ஓடுறான். ஓடும்போது என்னாச்சுன்னா, மழை வருது. அப்போ வந்து தடிக்கி கீழ விழுந்துடுறான். கீழ விழுந்தவன் என்ன நெனச்சான்னு தெரியல, திடீர்னு அழுக ஆரம்பிச்சுட்டான். ஸோ அவனுக்குள்ள வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் ஓடுது. அப்போ நம்ம வந்து ரன்னிங் நமக்கு ஃபிட் இல்ல போல. நம்ம அதுக்கு தகுதியானவங்க இல்ல. நம்ம அத குடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே உட்காந்துட்டுருக்கான். அப்ப அந்த வழியா போன விவசாயி வந்துட்டு, "ஏன் தம்பி அழுகுற?" அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவன் அவன் நடந்ததெல்லாம் சொல்லவும், அந்த விவசாயி சொன்னாராம், "இங்க பாரு, அங்க பாரு மூங்கில் காடு இருக்கு. அந்த மூங்கில் போட்ட உடனே வந்து முளைச்சிராது. அது 5 வருஷம் ஆகும். போட்ட 1 வருஷத்துக்கு அதுலேருந்து ஒரு புல்லு கூட வெளிய வராது. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுலேருந்து மேல செடியே வரும். அதுக்குன்னு அது உள்ள எந்த ப்ராசஸுமே நடக்கலன்னு நெனைக்கிறியா? உள்ளுக்குள்ள அதோட வேர் வந்து அந்த 1 வருஷத்துக்கு நல்லா டீப்பா இருக்கும். அந்த மாரி தான். நீ போடுற எஃபோர்ட் என்னைக்குமே வீணாகாது. நீ உன்ன நீ ஸ்ட்ராங் பண்ணிட்டுருக்க. கண்டிப்பா நீ இன்னும் உன்னோட எஃபோர்ட்ட போட்டுட்டே இரு. நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொன்னாராம். இத கேட்டு அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிருச்சு. அப்ப அடுத்த நாள் போறான். அடுத்த நாள்லேருந்து இதே மாரி ட்ரை பண்றான். 1 வருஷம் இதே மாரி கடந்து மத்த ரன்னர்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க? என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு 1 வருஷம் கழிச்சு அந்த நாள் வருது. டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமில ஒரு ரேஸ் வைக்கிறாங்க. அதுல அவனும் கலந்துக்கிறான். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறான். ஜெயிச்ச உடனே அவன் வந்து ஊருக்கு திரும்பி வரும்போது அந்த விவசாயிய தான் போய் பார்த்துட்டு அவருக்கு நன்றி சொல்றான். "உங்கனால தான் வந்து உங்களுடைய வார்த்தைகள் தான் என்னைய இந்த அளவுக்கு நிறுத்தி வச்சிருக்கு" அப்படின்ட்டு. அதுக்கு அந்த விவசாயி சொல்றாராம், நன்றிப்பா. என் வார்த்தை மட்டும் கிடையாது. உன்னோட விடாமுயற்சியும் தான் வந்து உன்னோட சக்சஸ்க்கு காரணம். நீ அந்த அன்னைக்கு கிவ் அப் பண்ணியிருந்த அப்படின்னா, உன்னால ஜெயிச்சிருக்க முடியாது." ஸோ, மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்துல ட்ராவல் பண்ணணும்னு நெனைச்சிட்டோம் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் என்னவோ, அத மட்டும் தான் பார்க்கணும். எடுத்த எடுப்புல நமக்கு சக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. ஃபெயிலியர் தான் இருக்கும். ஃபெயிலியர் இஸ் த லெசன் இல்லையா? ஸோ, நம்மளுடைய தோல்விகள்லருந்து நம்ம வந்து கத்துக்கணும். கத்துட்டு அத எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள நீங்க நம்பணும். மனச தளர விடக்கூடாது. முயற்சிய தவற விடக்கூடாது. நெவர் கிவ் அப்.